நான் இந்த நிகழ்வுக்கு வருவதா என்பதை பற்றி என்னுடைய ஒரு உறவினர் இது காலையிலே என்னை கேட்டார். நான் சொன்னேன், நான் கட்டாயம் இந்த நிகழ்விலே கலந்து கொள்கிறேன். அவருக்கும் நான் ஒரு விஷயம் சொல்ல மடிக்கல் நானுடைய அனுமதியோடு சொல்ல விரும்புகிறேன். அவருக்கும் அவர் என்னுடைய உறவினர் செல்வத்தை நான் செல்ல கொண்ட உரிமையோடு சொல்லக்கூடிய செல்வ மடைக்கல் நான் இளமையிலிருந்து தெரிந்தவர். அவர் கேட்டார், என்ன கேட்டார், அவருக்கு உங்களை எப்படி கவனிக்கிறாரான்னு கேட்டார். அப்போ நான் கவனிக்காமல் விட முடியாது. அதுக்கு காரணம் அவருக்கும் எனக்கும் உனக்கும் தெரியும். அவர் ஃபோன் பண்ணபடியால் நான் இந்த நிகழ்வுக்கு போகிறேன் சொன்னேன். உண்மையே வந்தார். அதுக்காக நான் மற்றவர்களை இலக்காரமாக ஏளனம் செய்து குறையாக பார்க்கிறேன். ஒரு விடயத்தை தெளிவாக சொல்ல விரும்புகிறேன். நான் இப்பொழுது 2 பதவியில் இருக்கிறேன். அது ஒன்றுமில்லாத மாகாண சபையில் ஒன்றுமில்லை என்று நான் ஒரு காலையும் சொல்லேன். அதை நாங்கள் சரியாக பாவிக்க இல்லை. அதனுடைய அதிகாரங்களை நாங்கள் பிரயோகிக்க இல்லை. அந்த அரசியல் தளங்கள் பிள்ளையாக இருந்தது. அதுக்கு எல்லாரும் ஒரு தனிப்பரில் பிள்ளையான்னு சொல்ல முடியாது. எல்லாரும் தான் என்னை சேர்த்து. நான் அவ்வளவு பிள்ளைப்படியிலே நான் கவுன்சிலை சரியாக நடத்தி விட்டு மற்ற எல்லாம் பிழைச்சி போச்சு. நான் ஒன்று மட்டும் சொல்கிறேன், என்னோடய வாழ்க்கையில் இதுவரையில் எந்த ஒரு இயக்கத்தையும் இந்த ஒட்டுக்குழுன்னு நான் இதுவரையில் சொல்லேன். இப்போ எல்லோரும் தெரிஞ்சு கொள்ளவும் ஒட்டுக்குழு என்று எந்த குழுவையும் நான் சொன்னது கிடையாது. ஏனென்றால் அவர்கள் போராட்டத்துக்கு வந்தவர்கள், ஒரு விடுதலையை நோக்கி செயல்பட்டவர்கள், அதிலே ஆகுதியானவர்கள் பலர் இருக்கிறார்கள். அது எல்லா இயக்கங்களிலும் இருக்கிறார்கள். ஆகவே போராடியவர்கள், அந்த போராளிகள் அவர்களுடைய இயக்கங்களை ஒட்டுக்குழு என்று நான் சொல்வதில்லை. என்னோடு இருந்தவர்கள் பேசியிருக்கிறார்கள், நான் சொன்னது கிடையாது. ஆகவே அதுவும் ஒரு காரணம். இப்பொழுது நான் ஜூலைக்கு வருகிறேன். இந்த ஜூலை என்பது தமிழ் மக்களுடைய வரலாற்றில் மிக சோகமான வருடம், மாதம். உண்மையாக நாங்கள் ஈழப் போராட்டத்திலே முன்னோடியாக இருந்த தங்கத்துறை, குற்றுமணி போன்றவர்கள் ஆயுத போராட்டத்தினுடைய ஆரம்ப கர்த்தாக்களாக இருந்தவர்களும் சேர்ந்து 53 பேர் வெளிக்கடை சிறையிலே கொல்லப்பட்டார்கள், கண் கொடுக்கப்பட்டது எல்லாமே இங்கே சொன்னார்கள். அதை நான் திருப்பி சொல்ல விரும்புகிறேன். ஆனால் இதனுடைய ஆரம்பம் ஜூலை 23ஆம் தேதி திருநெல்வேலி சந்தையில் விடுதலை புலிகள் இலங்கை இராணுவத்திற்கு எதிராக ஒரு நேரடியான தாக்குதலை நிகழ்த்திய முதல் தரமான விடயம் ஜூலை 23. அதுவே பின்னாலே இங்கே சொல்லப்பட்ட ஜூலை கலவரங்களுக்கும் வெளிக்கடை சிறை படுகொலைக்கும் வித்திட்டது. ஆனால் அதற்கு மேலாக இந்த ஜூலை மாதத்தில் போராட்ட வரலாற்றில் மில்லருடைய கரும்புலி தாக்குதல் நடந்திருக்கிறது. தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய அரசியலோடு இருந்த பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய பதவி பறிக்கப்பட்டதும் இந்த ஜூலை மாத சட்டத்தினால்தான். அது செப்டம்பர் மாதத்திலே இறுதியாக நிறைவேறினாலும் ஜூலை மாதத்திலே தான் எங்களுடைய பிரதிநிதித்துவம், பாராளுமன்ற பிரதிநிதித்துவம் 6வது திருத்த சட்டத்தின் மூலமாக இழக்கப்பட்டது. ஆகவே இந்த ஜூலை மாதம் என்பது எங்களுடைய வரலாற்றில் பல பாதிப்புகளை ஏற்படுத்திய ஒரு மாதமாக நாங்கள் பார்க்கிறோம். நான் நினைக்கிறேன் திரு தல்வால்சிங்கம் அவர்கள் கூறிய பல கருத்துக்களிலே எனக்கு உடன்பாடு இருக்கிறது. நான்
தமிழரசு கட்சி சார்ந்து இப்போ நான் பதில் என்றுவார்கள், தலைவர் என்றுவார்கள், அது எங்களுடைய வேலை. அது நான் பதில் என்று சொல்கிறேன்னா, தலைவர் என்று சொல்கிறேன்னா அது எங்களுடைய வேலை. பேப்பர்காரர் எப்படியும் எழுதலாம், அதுவும் அவர்களுடைய வேலை. நாங்கள் சில காரணங்களோடு அவ்வாறு நடந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் அவர்கள் சொன்ன ஒரு விடயத்திலே நாங்கள் ஒற்றுமைப்படுவோமா என்றால் இல்லை, என்றால் இல்லை. இதான் உண்மை, இந்த யதார்த்தம். இந்த நிலையிலிருந்து இப்போ நாங்கள் 13 ஏற்றுக்கொள்கிறோம் வேண்டாம், நீங்கள் சொன்ன வேறு முடிஞ்சது போவோம், ஒட்டி ஆட்சிக்குள்ளே போட்டான் நாங்கள் அதில் போக மாட்டோம்னு சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். அப்போ கஷ்டம். இதுதான் நிலைமை. ஒன்றை மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன். இப்போ நாங்கள் என்னத்துக்கு அடி வர்றோம்டா இங்கே எங்களுக்குள்ள சர்வதேச விசாரணை வேணுமோ, இங்கே உள்நாட்டு பொறிமுறை சரியோ, இதை நீ ஏற்கிறியா, இது ஏற்க இல்லையா, இதெல்லாம் சண்டை பிடிக்கிறோம். இன்றைக்கு இந்த மக்களுடைய தேவை எவ்வளவுக்கு இருக்குது, அதுக்குள்ளேயே நாங்கள் கொண்டு கொண்டு சண்டை பிடிக்கிறோமா இல்லையான்னு பார்த்தா அதுதான் சண்டை. ஆனால் உண்மையாகவே ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணையாளர் வோல்டர் டர்க்குடைய கடைசி ஊடக சந்திப்பில் ஒரு விஷயம் சொன்னார், தெளிவாக சொன்னார். இந்த நாட்டிலே உள்ளக பொறிமுறை மூலம் தீர்வு நீதி கிடைக்காது என்ற காரணத்தினால்தான் மக்கள் அல்லது வெளியே ஒரு தீர்வை எதிர்பார்க்கிறார்கள். நான் தெளிவாகவே சொன்னார். இங்கே என்ன நடந்ததில்லை, இந்த 53 பேருடைய வேலையை விடுவோம், இவர்களுடைய மரணம் சம்பந்தமாக அல்லது படுகொலை சம்பந்தமாக மிக தெளிவான சாதாரண சட்ட ஏற்பாடு இருக்கிறது. இவர்கள் எத்தனை பேரும் நீதிமன்ற தீர்ப்பிலே, நீதிமன்ற கட்டளையிலே வெளிக்கடை சிறையிலே இருந்தவர்கள். அந்த வெளிக்கடை சிறையிலே இருந்த அதிகாரிகள் அவர்களை பொறுப்பேற்றிருக்கிறார்கள். அவர்கள் இல்லை என்றால் அவர்களுடைய இல்லாமைக்கான பொறுப்பு அவர்கள் சொல்ல வேண்டிய அந்த அதிகாரிகளை, சிறை அதிகாரிகளை இந்த நீதிமன்றத்திற்கு முன்னே நீட்டிக்க வேண்டிய சாதாரண விடயத்தை இந்த அரசாங்கம் செய்யவில்லை. அப்படியான ஒரு அரசாங்கம், எல்லா விடயங்களையும் செய்கிற அரசாங்கத்தை நாங்கள் எதிர்பார்க்க முடியாது. ஆகவே இப்பொழுது நாங்கள் ஜெனோசைட் பேசுகிறோம், வார் கிரைம் பேசுகிறோம், நாங்கள் பேசுகிறோம். அண்மைக்கால ஜனாதிபதிக்கு எழுதுகிற கடிதத்திலே நாங்கள் எழுதியிருக்கோம் ஜெனோசைட், வார் கிரைம். வார் கிரைம்ஸும் ஜெனோசைடும் இங்கே உள்ளூரில் தீர்ப்பு விசாரணை நடத்தலாது, அது இன்டர்நேஷ்னல். அவை எல்லாத்துக்கும் நாங்கள் போனாலும் கூட நான் கவலையோடு சொல்கிறேன், நான் இருக்கிற தலைவர்கள் இருக்கிறார்கள், குறிப்பாக சுரேஷ் பிரேமச்சந்திரன் இருக்கிறார்கள், செல்வம் இருக்கிறார்கள். நான் தலைவராக வந்து 5 நாளில் அவரை வீடு படிய போனேன், ஒற்றுமைக்காக போனேன். நான் இதை தோற்று போனேன்னு சொல்கிறதுல எனக்கு வெக்கம் கிடையாது, வெக்கம் கிடையாது. யார் தோத்தாண்டா நான் இல்லை, நான் தோற்கல. ஒற்றுமை தோற்று, ஒற்றுமை தோற்று. ஆகவே இன்னும் ஒரு முயற்சி நடக்கும் நான் நினைக்கிறேன். இப்போ அருகில் இருந்தப்போட செல்லும் அவர்களுக்கு சொன்னது, இன்னும் திரும்ப பழைய இதிலேயே நாங்கள் நிற்காமல் ஒற்றுமையாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தால் அதை பரிசீலிக்க நாங்கள் தயார். ஆனால் எங்களுடைய தமிழரசு கட்சியினுடைய சுயம், கௌரவம், தனித்துவம் பாதிக்கப்படாது இருக்கக்கூடிய ஒரு நிலைப்பாட்டில் நாங்கள் எப்பொழுதுமே இணைந்து செய்ய தயார். விமர்சித்து கொண்டு, கண்டித்து கொண்டு, பேசிக்கொண்டு ஒற்றுமை பேசினால் அது சரி வராது, அதுக்கு நாங்கள் உடன்பட முடியாது என்பதை நான் பகிரங்கமாக நேற்று சொல்லியிருக்கிறேன். விமர்சிக்கிற தவிர்த்து கொண்டு உறவோடு போனால் நாங்கள் எல்லாரும் செயல்படலாம். அந்த நோக்கத்தோடு தான் செல்வம் அடைக்கலநாதன் அவர்கள் என்னை இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு நான் மிக சந்தோஷமாக, உண்மையாக உள்ளுணர்வோடு
மற்றவர்களோட குரோத மனப்பான்மை எனக்கு கிடையாது. நான் ஏற்கனவே சொன்னேன், ஒட்டுக்குள்ளோண்டு ஒரே சொல்லாதவன் தான். யாராவது நான் சொன்னோன்னு சொன்னால் நான் அரசியலில் விட்டு போயிட்டேன். சொல்ல மாட்டேன், சொல்ல இல்லை. அதுவும் எனக்கு ஒரு இப்போ மைனஸ் பாயிண்ட். அது எனக்கு தெரியும், எனக்கு எங்கே மைனஸ் பாயிண்ட் வருது. அப்படி இல்லை. நாங்கள் எல்லாரும், நீங்கள் எல்லாரும் இன விடுதலைக்காக அர்ப்பணித்தவர்கள், எல்லா இயக்கத்திலும் இருந்தவர்கள். ஒன்று சேர்ந்ததில் எந்த பிரச்சனையும் கிடையாது. இந்த ஈகோன்னு சொல்லக்கூடிய தற்பெருமைகளிலிருந்து விடுபட்டு அட்லீஸ்ட் அவர்களுடைய அந்த ஆகுதியாகிய அத்தனை பேர்களுடைய நினைவாக ஒன்றுபடுபவையானார். நான் சொன்னேன், ஸ்ரீசபாரணத்தினுடைய நினைவு நாள் ஒவ்வொரு இடத்திலும் நான் அந்த நினைவு இடத்துக்கு செல்வது வழக்கம். ஒரு காலத்திலே அந்த காலத்தில் சில கதவங்களில் என்னுடைய நான் விடுதலை புலிகள் ஆதரவாளர் தானே, அதில் எந்த சந்தேகம் கிடையாது. அப்போ அவர்கள் போய் சொல்லுவார், என்ன சீனிக்கு அங்கே ஸ்ரீசபாரணத்தில் போகும், சின்னர்கள் போய் சொல்லும். அப்போ நான் பெருசு எழுதி சொல்லுவேன், நான் போனேன், கண்டிச்சினேன், கழிச்சினேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏனென்றால் நான் எல்லாரையும் நேசித்தவன். ஸ்ரீசபாரணத்தில் எல்லா நிகழ்வுக்கும் போனால் இப்போ சொன்னேன், நீங்கள் சொல்கிற மாதிரி இல்லையே. அப்போ நான் போகிற மாதிரியும் இல்லை. அப்போ நான் சொன்னேன், இப்போ நீங்கள் அங்கே நடந்தால் எனக்கு சொல்லணும், எனக்கு தெரியாது. அப்போ இப்போ அப்போ உறவுகள் இப்போ நான் சொல்லக்கூடியது எல்லாரும் எங்களுடைய எல்லா வேறுபாடுகளையும் மறந்து நான் தமிழரசு கட்சி இன்றைக்கி தயாராக ஒரு கொஞ்சம் எல்லோரும் நினச்சவை 2024 மச்சானவை சரி முடிஞ்சிடும், சிவந்திரனும் போச்சு சிவஞானம் போச்சுன்னு நினைச்சவை இருக்கிறவன் எல்லாரும் எங்கடையாக இருந்தவன் இல்லை. ஆனால் நான் பெருமையாக தான் சொல்கிறேன், ஈகோ அல்ல. தமிழரசு கட்சி நிமிர்ந்து நிற்கிறது, உங்களோடு இணைந்து நிற்கிறது. ஆனால் கடும் கண்டனங்கள், கடும் கொண்டிஷன்கள் போட்டிகள் என்றால் அது சாத்தியம், அது சாத்தியம் இல்லை. எனக்கு சொல்கிற தைரியம் இருக்குது. நாங்கள் இப்போ கட்டுக்கவலை இருக்கிறோம். நான் இன்றைக்கு ஒரு மெசேஜ் எங்களுடைய நண்பர்களை போட்டுப்பேன். We have demonstrated our solidarity. எங்களுடைய ஆட்களுக்கு போட்டுப்பேன். We have demonstrated our solidarity as a party. Let us do it again, and we are doing it now. We are doing it now. நாங்கள் பலமாக எல்லாம் நினைக்கிறேன், சிவஞானம் ஸ்ரீதரனும் சுதந்திரனும் அது இருக்குது. ஆனால் அதுக்குள்ளே நான் நிற்கிறேன், ஒற்றுமையாக கொண்டு போவேன், ஒற்றுமை நடக்குது, உங்களோட ஒற்றுமையாக இருக்க விரும்புகிறேன். அந்த வகையிலே அதை இந்த இடத்திலே தெளிவுபடுத்தி சொல்வதற்கு இந்த சந்தர்ப்பத்தை நான் பாவித்து செல்வ மடத்தில் நான் அவர்களுக்கு என்னை அழைத்து, சில பேருக்கு என்ன கண்டால் என்னவோ தெரியலை, கொஞ்சம் சிக்கல், ஒரு 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 அலர்ஜி அவ இருக்குது, எனக்கு தெரியும். அது சுதந்திரனுக்கு கண்டால் சில பேருக்கு அலர்ஜி. இட்ஸ் ஆல் அபவுட் தி அபிலிட்டி. அதுதான் அதுதான் அது இல்லை. நான் எவ்வளவு தாழ்ந்து நான் உண்மையாக நான் இப்போ சுரேஷை வச்சுக்கொண்டு சொல்லணும், எனக்கு அந்த இணைப்பு அல்லது நீங்கள் சொன்னதே சுரேஷ் பிரபஞ்சன். அவர் தான் முதல்ல என்ன சொன்னார், அதுக்கப்புறம் தான் அவர்கிட்ட வீட்டை போனார். சுரேஷ் தான் நான் சொன்னேன், ஆனால் எப்படி அனுப்புவோம், நான் ஓடுறேன், ஆனால் அது தூத்து போனேன். சொன்னேன், நான் தூத்து போனேன். ஆனால் எந்த கட்சி வென்று இருக்கிறது, நிமிர்ந்து நிற்கிறேன். இன்னும் கொஞ்சம் நாங்கள் நிமிர்ந்து நின்றிருக்கலாம். அந்த ஆதங்கத்தோடு நாங்கள் மீண்டும் ஒரு முறை நிமிர்ந்து நிற்போம், இணைந்து நிற்போம். என்னை பொறுத்தவரையில் மாகாண சபை தேர்தல் நடத்தப்பட வேணும். அது ஒருபுறம் இருந்தாலும் தொடர்ந்து செயல்பாடு நடக்க வேண்டும் என்பதிலே ஒற்றுமையாக செயல்பட வேண்டும் கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.